அனைவருக்கும் வணக்கம். பிஜி எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் தங்களை தயார்படுத்திக்காங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே 2024 இந்த மந்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி இது வந்து 200 கிடையாது, இதை விட பல மடங்கு வேக்கன்சியானது அதிகரிக்க போகுது. அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 ஓகேங்களா. ஆகஸ்ட் மந்த்து ஒரு சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஆனது கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். இது ஆனுவல் பிளானரில் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணது சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் மே மாதம் வச்சுக்கலாம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்து தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ 4 மந்தில் உங்களால் வந்து சிலபஸ் வந்து படிக்க முடியாது. ஸோ இப்போவே தயார்படுத்திக்கோங்க ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மார்ச், ஏப்ரல், மே ஓகேங்களா. ஸோ மார்ச், ஏப்ரல், மே. இப்போ மார்ச், ஏப்ரல் இந்த 2 மாதம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் என்னாச்சு 6 மந்த் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ பொறுமையாக தெளிவாக வாரம் அரை லெசன்ஸ் படித்தாக்குள்ள 6 மந்தில் உங்களால் சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் ஃபுல் ஃபோக்கஸாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மார்ச் 1 ஆரம்பிங்க ஓகேங்களா. மார்ச் 1 படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் கலெக்ட் பண்ணி கரெக்டாக ஆர்டராக படிச்சிங்க அப்படின்னா இந்த மந்த் ஆகஸ்ட் நடக்கூடிய எக்ஸாம் வந்து உங்களால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பிஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வைக்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷனில் ஓகேங்களா. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய இந்த பிஜி எக்ஸாமுக்காக டெஸ்ட் பேஜ் ஆனது கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி ஓகேங்களா. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது கனெக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து தமிழ் மீடியம், ஜியாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம், ஜுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 டெஸ்ட்டுங்க ஓகேங்களா. 25 டெஸ்ட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே தமிழ் தகுதி தேர்வு 30 கொஸ்டின், மேஜர்லேருந்து பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின், சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸு, ஜிகேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின், மொத்தமாக 180 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இருக்கும். டோட்டலாக 25 டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து எழுதி பார்த்துக்கலாம். டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் வந்து 2000 ஓகே. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் 2000. உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வந்து கையில் கொடுத்துருவோம் ஓகே. 25 டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் வந்து கையில் கொடுத்துருவோம். இந்த ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த 2000 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட்டாக வாங்குகிறோம். இப்போ டெஸ்ட் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 அப்படின்னா இந்த டெஸ்ட் 1ல் தமிழ் நீங்கள் தனியாக 30 மார்க் எழுதிக்கலாம், மேஜர் தனியாக 110 எழுதிக்கலாம், சைக்காலஜி 30 எழுதிக்கலாம், அடுத்து ஜிகே 10 எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 180 மார்க் ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் மேஜர் மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மேஜர் மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரு லெசனாக படித்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ். ஸோ நீங்கள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஃபிசிக்ஸு இங்கிலீஷ் மீடியம், கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம், ஜுவாலஜி இங்கிலீஷ் மீடியம், ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம், ஜியாகிரஃபி தமிழ் மீடியம் இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து 2000. ஸோ டெஸ்ட் பேஜில் எப்படி ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா 9952563892 ஓகேங்களா. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் பே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ஓகேங்களா, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த கோர்ஸில் வந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டெமோ வீடியோ வந்து அனுப்பிடுவேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படிங்க. பிஜிடிஆர்பி தான் சார் நான் படிச்சிருக்கேன், இப்போ யூஜிடிஆர்பி முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பி படிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேகன்சி வந்து பார்த்து பயப்பட வேணாம், அந்த வேகன்சி இதை விட அதிகமாக தான் இருக்குது. 6 மந்த்து கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமை கண்டிப்பாக ஆகஸ்ட் மந்தில் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.